இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர கட்டுறப்போ, எல்லா வரலாற்றில இருக்கிறவங்களும் பேரெல்லாம் கண்டிப்பா எழுதி வச்சுருவாங்க. நான் கெட்டுறதே அதுக்கு தான் 1000 வருஷம் கழிச்சு வரவங்களும் பேசணுங்கிறதுக்காக தான். ஆனா, இந்த ஸ்ட்ரக்சர வந்து உண்மையான ஹிஸ்டரி படி நம்ம போய் பார்த்தோம்னா, யார் இத கட்டுனாங்க? எதுக்கு இத கட்டுனாங்க? ஏன் பாதியிலேயே விட்டுட்டு போனாங்க? இதுல யார் யாரு வேல பார்த்தாங்க? எங்கேருந்து இந்த கல்லெல்லாம் வந்துச்சு? எப்படி இத கட்டுனாங்கன்னு எந்த டீட்டெயிலும் கிடையாது. அதனால தான் இந்த கதைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பப்படுது மக்கள்னால. ஹிஸ்டரியில இட் இஸ் 0 ட்ரேஸஸ். எப்படி இது வந்துச்சுன்னே தெரியாது. இப்ப நான் கதைய சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது இன்னும் வியர்டா இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற கதைப்படி, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இருந்துகிட்டு, இத கட்டுறதே ரொம்ப கஷ்டம் அண்ணா. நம்மளே ஒரு புது கிங்டம். எப்படி இவ்ளோ பெரிய கோவில கட்டுறது? இவ்ளோ ரேரான கற்கள் எல்லாம் எப்படி வெளி இடத்துலேருந்து கொண்டு வரதுன்னு சொல்லி மர்மமா என்ன ஒரு மாரி தல சுத்திட்டு இருக்கிற நேரத்தில, அந்த மன்னன் வந்து பேய்களோட ஒரு டீல் போட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த மன்னனுக்கு வந்து மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய லட்சியம். ஒரு மிகப்பெரிய கோவில் எழுப்பணும் சிவனுக்காகன்னு. ஆனா கட்டுறதுக்கு ஆட்கள் இல்ல, கட்டுறதுக்கு தேவையான கற்கள் இல்ல. அத இந்த காலகட்டத்தில தான் வாழ்நாள்ல முடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சரா இருக்குது. ஸோ அந்த மன்னன் என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பேய்களோட, அங்க இருக்கிற சுடுகாட்டுல இருக்கிற பேய்களோட, அங்க இருக்கிற இந்த பேசிக்கா இந்த கோஸ்ட் அந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த பில்லி, சூனியம் அப்புறம் வந்து டார்க் மேஜிக் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த டார்க் வே ஆஃப் வொர்ஷிப்பிங் காட் அப்படி நம்ம சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கரெக்ட்டா? ஸோ அந்த மெத்தட வந்து இவரு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாராம். ஸோ அத வச்சு ஹி இஸ் மேக்கிங் அ டீல் வித் த டெவில். ஸோ டெவில்ஸ் கிட்ட வந்து அவர் பேசிக்கா பேய்கள் கிட்டலாம் வந்து அவர் என்ன சொன்னாருன்னு நம்பிக்கை இருக்குன்னா, "நீங்க வந்து கட்டி முடிங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. உங்களுக்கு என்னனாலும் பண்ணி தரேன்." அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த பேய்களோட அந்த டார்க் ஃபோர்ஸஸ்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லுச்சா, "நாங்க கட்டுறோம். ஆனா ஒரு கண்டிஷன். நாங்க இந்த உலகத்துல இருக்கோங்கிறது வந்து நாங்க எல்லாருக்குல்லாம் காமிச்சுக்க விரும்பல. நாங்க வந்து ரொம்ப கமுக்கமா இருந்துட்டு போயிடணும். இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க எங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு போறோம். ஆனா இவ்ளோ பெரிய ஒரு வேலைய நாங்க பண்றப்போ, எந்த உயிருள்ளவனும் இது எல்லாமே இறந்து போனவங்களோட ஆவி, ஆத்மா அந்த மாதிரி விஷயங்களாம். ஸோ எந்த உயிருள்ளவர்களும் வந்து பாத்துறக்கூடாது. நாங்க கட்டிட்டு இருக்கிறதையோ, எங்களையோ யாராவது பாத்துட்டாங்கன்னா, அவங்க பல வருஷத்துக்கு இந்த கதைய சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வேணாம். எங்களுக்கு யாருமே பார்க்கக்கூடாது. ஆனா நாங்க கட்டி தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே, அங்க இருக்கிற இந்த கிருத்திராஜாங்கிற ஒரு மன்னன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் அந்த சைடு யாரும் போகக்கூடாது. எல்லாரும் வந்துருங்க. நாட்டுக்குள்ள இருங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள கூப்பிட்டு வந்துடுறாராம். இந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுடுறாராம். ஆனா ஒருத்தன் மட்டும் எல்லா கதையிலும் இந்த ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு டவுட்டிங் தாமஸ் இருந்துகிட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு மன்னன் நம்மள வர சொல்றாரு? அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஊர்ல இல்லாம கமுக்கமா அந்த ஓரத்துல கிராமத்து பகுதியில, இந்த ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த ஒரு வயக்காட்டுக்கு நடுவுல என்னதான் நடக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கிறப்போ, அவன் ஸ்தம்பிச்சு போய் நின்னானா. ஏன்னா, மிகப்பெரிய கற்கள் எங்கேருந்தோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருந்து வானத்துல பறந்து வந்துச்சு. அதுவே ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார்ந்துச்சு. இப்படிலாம் வந்து அவன் வந்து பார்த்ததா சொல்லப்படுது.